அந்த பர்ஃபெக்ஷன் வந்து வேண்டான்னு வேதம் சொல்லல, அது கண்டிப்பாக அவசியம். ஏன் அப்படின்னா சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா ரொம்ப நேர்த்தியா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதாவது அந்தந்த இடத்துல வச்சாதான் சரியா, எது எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கர்த்தர் ரொம்ப அழகா வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பிலேயே ரொம்ப அழகான படைப்பு யார் அப்படின்னா நம்ம தான். நம்மளை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா நம்மளை நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு, ரொம்ப நேர்த்தியா படைச்சிருக்காரு. நமக்கு மட்டும், உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் ஆல்ட்ரேஷன் என்ற ஒன்றை பண்ணவே முடியாது. நீங்க கட்டுற எல்லாத்துலயுமே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், நல்லா இருக்கும். நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண பண்ண புதுமையா இருக்கும். ஒரு வீடு கட்டுறீங்களா, அதை வந்து இன்னைக்கு 10 இப்படி இருக்கா, நாளைக்கு வேற மாதிரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா ஆல்ட்ரேஷன் பண்ணுனா நல்லா இருக்காத ஒரே ஒண்ணு யாரு தெரியுமா? ஆண்டவர் படைச்ச நம்ம தான். உங்களை ஆல்ட்ரேஷன் பண்ண எப்படி இருப்பீங்க? இன்னைக்கு பாத்ரூம் வந்து இங்க இருக்குது, ஒரு வருஷம் தாண்டி இந்த பாத்ரூம் அங்க இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு வருஷம் மூக்கு இங்க இருந்துச்சுல்ல, இந்த ஒரு வருஷம் நெஞ்சில் இருக்கட்டும் மூக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்படி சே கண்ணே நீ எத்தனை நாள் தான் மூஞ்சிலே உட்காந்துருப்ப, நீ கொஞ்சம் காலிலே உட்காரு, எனக்கு கால் தடுமாறுது அப்படின்னு கண்ணை பிடிங்கி கீழே வச்சா எப்படி இருக்கும்? ஸோ ஆல்ட்ரேஷன் நம்ம இல்லைன்னா இந்த கை ரெண்டு ஏன் ரெண்டு பக்கம் இருக்குது?